கட்டினா தான் உங்க நகையை திருப்ப முடியும்னு பாதி பேருக்கு நகை முழுகி போச்சு. இதுதான் இந்த ஆட்சியில நம்முடைய தாய்மார்கள் கண்ட பலன். இன்னொரு படி மேலே போனா திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணார். அப்ப தாய்மார்கள் எல்லாம் பார்த்தார், அம்மா நீங்க கழுத்துல நகை அணிஞ்சிருக்கிறீங்க, ஏன் இன்னும் தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்துக்கு போய் நகையை வச்சு பணம் வாங்கலையா? காதுல தோடு போட்டிருந்தாங்க, ஏமா நீ தோடு போட்டுக்கிறிய, உடனே ஓடு தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில அந்த நகை வை, பணத்தை வாங்கி செலவு பண்ணுனாங்க. அட பாவிகளா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. பல்வேறு விதிகளை பல்வேறு தகுதிகளை வச்சு பல பேருக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்ட கட்சி தான் திமுக கட்சி. எப்படி ஏமாத்து வேலை பாருங்க. அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது இன்றைக்கு புயல் வந்தது. சாதாரண புயல், கஜா புயல் ஓட்டு பெரட்டி போட்டது. இந்த டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், நாகை, அப்பொழுது மயிலாடுதுறை பிரிக்கல, திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டத்தில் 8 மாவட்டம். காவிரி விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மரமெல்லாம் காட்டுல ஒடிச்சு வீணா போச்சு. அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, அதற்காக நாங்கள் எதிர்பார்க்கல. நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயி துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை, அத்தனை விவசாயிகளுக்கும் தென்னை மர விவசாயிகளுக்கு ஒரு தென்னை மரத்துக்கு 1100 ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மாமரத்துக்கு கொடுத்தோம், சேதமெல்லாம் கணக்கிட்டு கொடுத்தோம். இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அண்ணா திமுக அரசு உதவி செய்து, இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் குறிப்பிட்டதை போல உடுக்கு இழந்தவன் கைவேளே அங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு சொன்னாங்க. எப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் ஏதாவது பயிரிடுகின்ற பொழுது வறட்சியாலோ புயலாலோ வெள்ளத்தாலோ அந்த பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த நிவாரண தொகையை நாங்கள் பெற்று தந்தோம். ஆனால் விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு ஏமாற்றப்பட்டு விட்டது. இன்றைய தினம் சிந்தித்து பாருங்கள். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், திரு ஸ்டாலின் சொன்னார் 2023 ஜூன்ல நான் குறிப்பிட்ட நேரத்தில் டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பேன் என்று வீரவசனம் பேசினார். நானும் டெல்டா காரன், எங்க சேலம் மாவட்டத்திலிருந்து மேட்டூர்ல பேசினார். டெல்டா காரன் சொல்லி தண்ணீரை திறந்து விட்டீர், முழுவதும் தண்ணீர் போய் சேர வேண்டும்ல, அந்த விளைச்சல் பெறுகின்ற அளவிற்கு தண்ணீரை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும்ல. வீரவசனம் பேசிய உடனே நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி பெற்றார்கள். ஆகா, ஸ்டாலினே நேரடியாக மேட்டூருக்கு சென்று அந்த சற்றை திறந்து இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திற்கு வந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் வருகிறது. அவளோடு இருந்து அந்த விவசாயிகள் சுமார் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தார்கள் டெல்டா மாவட்டத்திலே. இன்றைக்கு முழுவதும் தண்ணீர் வராத காரணத்தினாலே 3 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்திருக்கின்றது. அதனால் விவசாயிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் சேர்க்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளை சேர்க்கப்பட்டிருந்தால் ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறனற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியாத ஒரு பூஜ்ய முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கல.
இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்காத காரணத்தினால 3 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். இன்றைக்கு உண்மையிலேயே இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்த்து பயிர் காப்பீட்டு திட்டத்திலே குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த 3 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆகவே நான் வலியுறுத்தினேன், சட்டமன்றத்திலும் பேசினேன், ஊடகத்திலும் பேசினேன், அறிக்கை வாயிலாக விட்டேன். இது யாருடைய தப்பு? அரசாங்கத்துடைய தப்பு, முதலமைச்சருடைய தப்பு. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் மாநில அரசு நிதியிலிருந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட 3 லட்சம் ஏக்கர் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் வாதாடினேன். ஒரு பயனும் இல்லை. அதோடு SCRF இருந்து நிவாரணம் வழங்கப்படும் என்று சொன்னால், மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்கப்படும் என்று சொன்னார். அது எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க? 13,500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. சிந்திச்சு பாருங்க. 2023 மத்திய அரசாங்கம் NTRF மத்திய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அது கூட தெரியாத, ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் 13,500 ரூபாய் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற விவசாயி குறுவை சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வெறும் 13,500 ரூபாய் கொடுக்கிறான். மத்திய அரசு 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுவும் அண்ணன் சொல்றாரு அறிவிச்சதோட சரி, அதுவும் கொடுக்கல விவசாயிகளுக்கு. அந்த STRF இருந்து அறிவிக்கப்பட்ட அந்த 13,500 கொடுக்காத ஏமாற்றிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுடைய விரோத செயலுக்கு ஈடுபட்டிருக்கிறார். விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம், இன்றைய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, நான் இங்கே இந்த கூட்டத்தில் வந்து பேசுகின்ற பொழுது எனது அறிவிச்சவர் காமராஜ் அவர்களும், அண்ணன் OS மணியன் அவர்களும், டாக்டர் விஜயபாஸ் அவர்களும், சகோதரர் சேகர் அவர்களும், சரவணன் அவர்களும் சொன்னாங்க, அண்ணா மாலையிலே வெயில் அடிக்குது, நேர் எதிர் வெயில் அடிக்குது, எப்படி வந்து பேசுவீங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு விவசாயி, காலையிலிருந்து மாலை வரை வெயிலே நின்று உழைத்தவன். விவசாயிகளுக்காக எத்தனை மணி நேரம் வேணாலும் வெயிலே நிற்பேன். அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று அவரிடத்தில் சொன்னேன். அதன்படி 5 மணிக்கு 4:45 வரதுக்கு புறப்பட்டேன். அண்ணா வெயில் அடிக்குது, கொஞ்சம் சற்று காலதாமதம் போலான்னு வர மெதுவா கொண்டு வந்து 5:15 மேடையில சேர்த்தினார். எதற்காக சொல்லினேன் சொன்னால், விடியா திமுக அமைச்சரை, விடியா திமுக முதலமைச்சரை போல ஏசியில் இருப்பவன் நான் அல்ல. காடு காடாக வயல் வயலாக வரப்பு வரப்பாக சுற்றி வேளாண் பணியை மேற்கொண்ட ஒரு விவசாய முன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அதே போல மேட்டூர் அணை பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 3 வருஷம் முந்தி 83 ஆண்டு காலம் தூர் வராமல் இருந்தது. இன்றைக்கு விவசாய பொதுமக்களை அழைத்து நீ யார் வேணாலும் மண் அள்ளிக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 லோடு இன்றைக்கு வண்டல் மண் விவசாயிகள் அள்ளி சென்றார்கள். அதே போல தமிழ்நாடு இருக்கின்ற ஏரி குளங்கள் அத்தனையும் இன்றைக்கு பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. உள்ளாட்சியின் துறையின் கீழ் ஏரி குளம் குட்டை 26,000 வருகிறது. அனைத்தும் தூர் வார வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் கீழ் வருகின்ற 8,000 ஏரிகள் முதற்கட்டமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இன்றைக்கு அந்த ஏரிகளை புனரமைக்க, அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த ஏரிகளை தூர்வார உத்தரவு போட்டு விவசாயிகளே அந்த வண்டன் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாமே தூர்வாரப்பட்டது. இன்றைக்கு மழை காலங்களிலே பருவகால மழையிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்திலே குடிநீருக்கு பயன்படுத்தது. நிலத்தடி நீர் குறையாமல் பார்த்துக் கொண்டோம். அப்படி குடிமரமா திட்டத்தை சுமார் 1,150 கோடி ரூபாய் செலவு செய்து உங்களுக்காக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்துக்கு மூடு விழா பண்ணிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, இது என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி? இன்னும் எஞ்சிய 6,000
பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கிற 6000 ஏரிகள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அந்த ஏரியிலும் தூர்வாரப்பட்டால் அங்க இருக்கின்ற விவசாய குடிமக்களுக்கு அந்த வண்ணல் மண்ணை அள்ளி அவர்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துவார்கள். அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இன்றைய தினம் ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுங்களா? விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு ஒரு லோடு மண் அள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில பாக்குறீங்க. அண்ணா திமுக ஆட்சியில எப்படி பார்த்தீங்க? யார் வேணாலும் போய் விவசாயிகளா இருக்கின்றவர்கள் யார் வேண்டாலும் அங்கங்க இருக்கின்ற ஏரி குளங்களிலே அங்க இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி இயற்கை உரமாக அந்த நிலத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இதுதான் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாரு. அதே போல தடுப்பணை ஆதனூர் குமாரமங்கலம் அம்மா இருக்கின்ற பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் உபரியாக வெளியேறி வருது. அது போய் கடல்ல கலக்குது. அங்கங்கே தடுப்பணை கட்டப்பட வேண்டும். அதன் மூலமா தண்ணீரை தேக்கி அந்த பயிர்கின்ற விவசாயிகளுக்கு நீரை வழங்க வேண்டும். அதுதான் அற்புதமான திட்டம். அங்கே ஒரு கதவணை 400 கோடியில கொண்டு வந்து அது முடிகிற தருவாயில் இருக்குது. அதுவும் அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக கிடப்புல கிடக்குது. அதோட நஞ்சை புகழூர் கரூருக்கு பக்கத்துல நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுது அங்க ஒரு தடுப்பணை 430 கோடியில ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் ஆமை வேகத்தில் நடக்குது. அது மட்டுமல்ல, மேட்டூர்ல இருந்து இன்றைக்கு கடல்ல கலக்கின்ற வரை 3 இடத்துல தடுப்பு அங்கங்கே கதவணை கட்டுவதற்காக திட்டமிட்டப்பட்டு நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன். அது கூட பொறுக்க முடியாத விடியா திமுக அரசு வந்தவுடன் அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இவர்கள் எங்கே விவசாயிகளுக்காக நன்மை செய்தார்கள்? 3 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்தார்கள். 3 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது? இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு வேதனை தான் மிஞ்சியது. வேதனை தான் மிஞ்சியது. ஆகவே இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் விவசாய குடிமக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் விவசாயிகளுக்காக உழைக்கின்ற கட்சி, விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி, விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சி. விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் வேண்டும் என்று சொன்னார்கள். விவசாய குடிமக்கள் தடையில்லா மின்சாரம் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதை ஏற்று 1/4/2021 இருந்து விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். எல்லாம் சாதனை அல்லவா? அதோடு விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் பம்பு செட்டு வாங்குவதற்கு மானிய விலையில நாங்க கொடுத்தோம். அதே போல விவசாயிகள் இன்றைக்கு மானிய விலையில டிராக்டர்கள், பவர் டில்லர், ஸ்ப்ரேயர் நிறைய கொடுத்தோம். இன்றைக்கு 50% மானியம். டிராக்டர் 8 லட்சம்னா 4 லட்சத்துல மானியத்தில் கொடுத்தோம். விவசாயிகளை வாழ வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதோடு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை இன்னைக்கு நெல்லாகட்டும், இல்லது மஞ்சள் ஆகட்டும், இல்லது பாக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளை பொருளை விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அங்கங்கே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே சேமித்து வைத்து விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியிலே பணத்தை கொடுத்து விலை ஏறுகின்ற பொழுது அந்த குடோனில் இருந்து அந்த விவசாயி தங்களுடைய பொருளை விற்று லாபம் அடையலாம். அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தார். இப்படி விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அப்பொழுது மத்திய அரசிலே போராடி வாதாடி அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. அதற்காக 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டது. அந்த ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். அந்த வழியாக அங்க இருக்கின்ற முதலமைச்சரிடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். நம்முடைய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற சகோதரர் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் ஈரோடு தெலுங்கானாவுக்கு சென்று தெலுங்கானா முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய பகுதி வறண்ட மாவட்டம், வறண்ட மாநிலம், இன்றைக்கு தண்ணீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பி இருக்கின்றது. நாமெல்லாம் தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ஆக எங்களுக்கு கோதாவரி காவிரி இணைப்பை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அழகாக நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் தாராளமாக
இன்றைக்கு தெலுங்கானாவிலிருந்து தண்ணீரை கொண்டு செல்லலாம் என்று அழகாக ஒத்துக்கொண்டார். பிறகு ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து நம்முடைய இரு அமைச்சர்களும் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரும் சொன்னார், நாமெல்லாம் தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஆகவே இந்த வறட்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், விவசாயிகளுக்கு பொன் விளை பூமியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், விவசாயி செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீர் தேவை. ஆகவே நானும் அதுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் எப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆந்திரா வழியாக நீங்கள் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு சம்மதம் தெரிவிப்பேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்தார். மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது. இன்றைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பாக 2021 தேர்தல் நேரத்தில் நாங்கள் தேர்தல் அறிவிப்பாக வெளியிட்டோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றப்படும் என்று. திமுகவில் அந்த அறிவிப்பு இடம்பெறல. அதனால அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக அப்படியே கிடப்புல போட்டாங்க. மத்திய அரசுக்கு எந்த ஒரு ஆதரவு கொடுக்காத காரணத்தாலே அந்த திட்டம் நிலுவிலே இருக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் மூலமாக மலரும். கோதாவரி காவிரி இணைப்பு நடைபெற நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதே போல காவிரி குண்டாறு 14,000 கோடியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற நாங்கள் முயற்சிச்சோம். காவிரி குண்டாறு திட்டம் 14,000 கோடியில அதை கொண்டு வந்தோம். முதற்கட்டமாக நாங்கள் டெண்டர் விட்டு அறிவிச்சவர் புதுக்கோட்டையில அந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். அப்படி அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது வறட்சியா இருக்கின்ற 5 மாவட்டம் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், இந்த 5 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு இந்த காவிரி குண்டார் திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த தண்ணீர் இந்த வறண்ட 5 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு குடிநீர் தேவைக்கு தேவையான நீர் கிடைக்கும். நிலத்தடி நீர் உயரும். வறண்ட பூமி பசுமையான பூமியா காட்சி அளிச்சிருக்கோம். அண்ணா திமுக அரசு இருந்தா. துரதிருஷ்டவசமாக நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். அதே நேரத்தில் இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அரசு அணையிலிருந்து கர்நாடக அரசிலிருந்து பெற முடியல. நம்முடைய விவசாயிகள் மழையை நம்பி, போர்விலை நம்பி சம்பா தாளடி பயிரை நடவு செய்தார்கள். அந்த பயிர் நல்லா வளர்ந்து செழித்து இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த ஊன் பிடிக்கும். அந்த நேரத்தில் காய்ந்து போகிற நிலை ஏற்பட்டது. அப்பொழுது வறட்சி ஏற்பட்டு விட்டது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி வரல, மழையும் பெய்யல. அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள், விவசாய சங்க தலைவர் கோரிக்கை வைத்தார்கள். நான் அறிக்கை விட்டேன். இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள் இந்த அரசுக்கு. ஆகவே பல லட்சம் ஏக்கர்ல சம்பா தாளடி பயிர் டெல்டா மாவட்டத்தில் பயிரிடு செய்திருக்காங்க. ஆகவே இந்த ஒரு 15 நாளுக்கு நீங்கள் உடனடியாக தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்க வேண்டும். அப்படி திறந்தால் பல லட்சம் ஏக்கர் உள்ள இன்னைக்கு சம்பா தாளடி பயிர் விளைச்சல் பெறும் என்று சொன்னோம். செவடங்காதல சங்குவதன மாதிரி கேட்கவே இல்லை. என்ன நினைச்சாங்களோ தெரியல. நாம் கேட்ட பிறகு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடாம காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு தண்ணீர் திறந்து விட்டாங்க. அதனால எந்த பிரயோஜனம் இல்லாம போச்சு. அதனால அது 2 டீம்ஸ் தண்ணி தான் கொடுத்தாங்க. 10 டீம்ஸ் தண்ணி இருந்தா தான் அந்த பயிரை காப்பாற்ற முடியும். அந்த பயிர்களெல்லாம் நெல்மணிகள்லாம் பதறாயிட்டது, வீணா போய்விட்டது, குருவியும் போய்விட்டது, சம்பா தாளடியும் போய்விட்டது. இன்னைக்கு விவசாயி நறுரோட்டுக்கு வந்துட்டாங்க இந்த ஆட்சியில. இதுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். அது இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் கட்சி உங்களுக்கு துணை நிற்கும், உங்களை வாழ வைக்கும். அதோட இன்னைக்கு விடியா திமுக அரசு தேர்தல் நேரத்தில் அறிக்கை விட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, அதுல
அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இங்கே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு விளைவித்த அந்த நெல் மூட்டைகள்லாம் உடனுக்குடன் கொண்டு போய் விற்பனை செஞ்சு உடனுக்குடன் அவருடைய வங்கியில கணக்கு கொடுத்து வங்கியில் வர வச்சு கொடுத்தோம். ஆனா விடியா திமுக அரசு வந்த பிறகு அந்த விவசாயிகளை ஆன்லைன்ல பதிவு செய்ய வேணும்னு சொன்னாங்க. சரி, விவசாயிகள் ஆன்லைன்ல பதிவு செஞ்சு அதில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை எல்லாம் மூட்டை பிடித்து கொண்டு போய் இன்றைக்கு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்கு கொண்டு போனா திறந்த வெளியில் அடுக்கி வச்சு உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தினால பல லட்சம் மூட்டை கடந்த ஆண்டு மழையிலே நனைந்து வீணாய் போய் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறாங்க விவசாயிகள். அதையும் நான் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தேன். அந்த நெல் மூட்டைகளெல்லாம் நெல் மணிகளெல்லாம் இன்னைக்கு மழையில நனைந்து முளைத்து விட்டது. விவசாயிகள் பாதிப்படைந்து விட்டார்கள். அவை நஷ்டத்துக்குள்ளான விவசாயிகளுக்கெல்லாம் இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினேன். அதற்கும் பதில் இல்லை. அதோட விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் இன்றைக்கு விற்பனை செய்கின்ற போது ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபாய் கேட்கிறான். 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபாய் கேட்கிறான். ஒரு ஏக்கர் சராசரியா கிட்டத்தட்ட 2000 கிலோ விளையுதுன்னு வச்சுக்கங்க. அப்போ கிட்டத்தட்ட 50 மூட்டை ஆகுது. 50 ரூபாய்னா 2500 ரூபாய் உங்ககிட்ட இருந்து பிடிக்கிறாங்க. விடியா திமுக அரசு கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைத்து அந்த நெல் மூட்டையை நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செஞ்சா அந்த விற்பனை நிலையத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள். அந்த விவசாயி எப்படி பிழைக்க முடியும்? ஒரு ஏக்கருக்கு 2500 ரூபாய் இன்றைக்கு இழப்பு இந்த ஆட்சியில் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு இந்த விவசாயிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகளுடைய ரத்தத்தை இந்த அரசு அட்டை போல உறிஞ்சுகிட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு கண்டுகொள்ளவில்லை. எங்கெங்கெல்லாம் வருமானம் வருதோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து பணத்தை பெறுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் ஆயிட்டது. தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நிரம்பிய மாநிலமாக காட்சியளிக்குது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. அதிகமா கஞ்சா விற்குது சொன்னா தமிழ்நாட்டில் அதிகமா கஞ்சா விற்குது. இன்னைக்கு 2 நாளைக்கு முந்தி பார்த்திருப்பீங்க பத்திரிகையில. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவர், அவர் பெயர் ஜாபர் ஜாதிக் என்ற ஒருவர், திமுக அயலக அணி அமைப்பாளர். அதுக்கு ஒரு அணி வச்சுக்கிட்டாங்க. அயலக அணின்னு வச்சு அந்த ஜாபர் சாதிக்கு 2000 கோடி போதைப் பொருளை கடத்தப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவரை கை செய்வதற்காக இன்றைக்கு அவர் வீட்டை இன்றைக்கு சீல் வச்சிருக்கிறாங்க. ஆக திமுக கட்சியில் இருக்கின்றவர் தான் இந்த போதைப் பொருள் இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு வந்தேன். சட்டமன்றத்திலும் பேசிட்டு வந்தேன். அது உண்மை என்று இப்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு ஆகிவிட்டது. பிடிபட்டது 2000 கோடி. பல ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபட்டுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி இன்றைக்கு இந்த போதைப் பொருள் மூலமாக இந்த ஜாபர் சாதிக் என்பவர் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் பணத்தை ஈட்டிருப்பார் என்று போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கணக்கிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் இன்றைய தினம் அவர் அலுவலகத்துக்கு இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போய் சோதனை செஞ்சிருக்கிறாங்க. மேல அலுவலகம் இருக்குது, கீழே அவர் கொரியர் சர்வீஸ் சகாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் நிறுவனத்தை நடத்திட்டு வரார். அந்த கொரியர் நிறுவனத்தில் போய் சோதனை நடத்திட்டு போது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அங்க போய் அதெல்லாம் காட்சிப்படுத்த போயிருக்கிறாங்க. உடனடியா திமுக குண்டர்கள் அவரை தூக்கிட்டு போய் மிதிச்சு அடிச்சு உதச்சு இன்றைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற அளவுக்கு வெளியில் தூக்கி போடும்போது எல்லா ஊடக நண்பர்களும் அங்கே போய் இன்றைக்கு காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் வரும்போது 3 மணிக்கு இந்த செய்தி கிடைச்சது. எந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கின்ற என்பதை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கார்.
திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாநில பொறுப்பாளர் 2000 கோடிக்கு மேல போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு சொன்னால் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாவதற்கு காரணமாக விடியா திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இதை மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சிறப்பான ஆட்சி செய்து விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டுக்கு 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி 5 ஆண்டு காலம் தொடர்ந்து கிறிஸ்துகர்மான் விருதை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த விருது பெற்றிருக்கிறாங்க? ஒரு விருதும் பெறல. அண்ணா திமுக ஆட்சியில உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றோம். அறிவிச்சவர் இன்னைக்கு டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய துறை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 4 ஆண்டு காலம் தேசிய விருதை பெற்றோம். அறிவிச்சவர் உணவுத்துறை அமைச்சர் அவருடைய துறையில தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி பல்வேறு துறைகள், மின்துறையில பெற்றுக்கிறோம், போக்குவரத்து துறையில, உயர்கல்வித்துறையில, பொதுப்பணித்துறையில, இப்படி பல்வேறு துறைகளிலே சிறந்த நிர்வாக திறமையுள்ள அரசு என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்திய அளவிலே அதிக தேசிய விருது பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதிமுக ஆட்சியில பார்க்க முடியுதா? எல்லாமே லஞ்சம் தான். லஞ்சம் இல்லாத துறையே இல்ல. லஞ்சத்தில் இந்த தமிழ்நாடு மிதந்து கொண்டிருக்கின்றது. இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையிலே தான் இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் அவருடைய கையிலே போதைப் பொருள் விளையாடி கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கும் இளைஞர்களும் இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதே அண்ணா திமுக ஆட்சியில மாணவர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் மடிக்கணினி விளையாடி கொண்டிருந்தது. சிறந்த கல்வி கிடைக்க, விஞ்ஞானி கல்வி கிடைக்க, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி கொடுத்தோம். இன்றைய அரசாங்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கின்ற விதமாக இன்றைக்கு போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைத்து அவர்கள் சீரழிகின்ற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற வேதனையோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கால்வாயிலும் தூர்வாரினோம். எல்லா காய்வாயிலும் தூர்வாரினோம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற ஜிஏ கனால் அங்கே 2 பக்கமும் காங்கிரீட் கால்வாய் அமைக்கப்பட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் கடை கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் முழுமையான தண்ணீர் கிடைக்க திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 19,000 கோடிக்கு பல்வேறு பணிகள் அண்ணா திமுக ஆட்சியிலே நடைபெற்றது. இந்த ஆட்சியிலே என்ன திட்டத்தை கொண்டு வந்து இந்த விவசாயிகளுக்கு நன்மை செய்ய என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட நடந்தாய் வாலி காவிரி திட்டம் அற்புதமான திட்டம். மேட்டூர்ல தண்ணி திறக்கப்பட்டா கடல்ல கலக்கின்ற வரை தண்ணீர் மாசுபடாமல் இருப்பதற்கு நடந்தாய் வாலி காவிரி என்ற அற்புதமான திட்டம் 14,000 கோடியில் மத்திய அரசு கிட்டே கொடுக்கப்பட்டு மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் விடியா திமுக அரசு அதுக்கு முயற்சி எடுக்காத காரணத்தினால இன்றைக்கு மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட அந்த நீர் காவிரி நதி வழியாக வருகிறது. 2 கரையிலும் இருக்கின்ற அந்த கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கிறது. நதி நீர் மாசுபடுகிறது. அந்த மாசாவதை தடுப்பதற்காக அம்மாவுடைய அரசு மத்திய அரசுக்கு திட்டத்தை தீட்டி கொடுத்தது. மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆங்காங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட நீர் ஒரு பேபி கனால் வழியாக அதை கொண்டு வந்து அங்கே ஒரு செம்பு கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுகின்ற பொழுது தண்ணீர் சுத்தமாக வந்து சேரும். காவிரி நதி, காவிரியில் இருந்து வருகின்ற நீர், பவானி சாகரில் இருந்து வருகின்ற நீர், அதே போல அமராவதியிலிருந்து வருகின்ற நீர், நொய்யில் இருந்து வருகின்ற நீரெல்லாம் மாசுபடாமல் அந்த நீரையெல்லாம் சுத்தப்படுத்தி நதிகளை விட்டு நதி ஒரு தூய்மையான தண்ணீரை கொடுப்பதற்கு போட்ட திட்டத்தையும் இந்த அரசு கிடப்பிலே போடப்பட்டது. ஆகவே வருகின்ற அத்தனை விவசாய குடிமக்களும் விவசாய தோழர்களும் பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு விவசாயிகள் நலமோடு வளமோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு வெயிலே
மண்புழுவை போட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி விவசாயிகள் துடிக்கின்ற காட்சை இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய கூட்டணி நாடாளுமன்ற வெற்றி பெற்று வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள், உங்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பார்கள். அதை நாங்கள் தீர்த்து வைப்போம். ஏற்கனவே நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அப்படி காவிரி நதியில் பிரச்சனை வருகின்ற பொழுது எப்படி போராடி வெற்றி கண்டோமோ அதே போல அவ்வப்போது டெல்டா மாவட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். நான் சாதாரண உங்களில் ஒருவனாக நான் சொல்கிறேன். நான் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து பேசவில்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசவில்லை, முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலே பேசவில்லை. நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே என் மனதிலே பட்ட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. விவசாய தொழிலாளிக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதே போல சிறுபான்மை மக்களை அரண் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காக்கும். எந்த சூழலிலும் உங்களுக்காக நாங்கள் துணை இருப்போம் என்று சொல்லி மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் காமராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய மாவட்ட செயலாளர்கள், மாநகர செயலாளருக்கும் வரி தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழகத்துடைய தன்னிகரில்லா தலைவர் நம்முடைய அண்ணன், தமிழகத்து மக்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கம் நிறைந்திருக்கக்கூடிய மன்னாதி மன்னன் நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் கழக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க